4 அடுக்குகளாக இருந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பை 2 அடுக்குகளாக குறைக்க ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. புதிய வரி விகிதங்கள் வரும் 22ஆம் தேதி முதல் அமலாகும் என கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் அளித்திருக்கிறார். வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தும் 18% வரிக்குள் கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு சலுகைகளை மத்திய நிதியமைச்சர் அறிவித்திருக்கிறார். அதன்படி பால், முட்டை, தயிர், உப்பு, பிரெட், பனீர் உள்ளிட்ட முக்கிய உணவு சார்ந்த பொருட்களுக்கு ஜிஎஸ்டியில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. தனிநபர் காப்பீடு, மருத்துவ காப்பீட்டிற்கு ஜிஎஸ்டி வரியில் இருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் அளித்திருக்கிறார். அதேபோல நாள்தோறும் பயன்படுத்தும் தேங்காய் எண்ணெய், சோப்புகள், ஷாம்புகள், பற்பசைகள் உள்ளிட்டவைகளுக்கு 5% ஜிஎஸ்டி என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அனைத்து மோட்டார் வாகன உதிரி பாகங்களுக்கும் 18% வரி விதிக்கப்பட்டுள்ளதாக கூறிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், டிராக்டர்கள், வேளாண் பொருட்களுக்கு 5% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் பெட்ரோல், டீசல், எல்பிஜி, சிஎன்ஜி கார்களுக்கு 28% இருந்து 18% குறைக்கப்பட்டது. பான் மசாலா, புகையிலை உள்ளிட்ட பொருட்கள் மற்றும் சொந்த காரணங்களுக்காக பயன்படுத்தப்படும் ஹெலிகாப்டர்களுக்கு 40% வரி விதிக்கப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி வரி குறைப்பு மூலம் பல்வேறு பொருட்களின் விலை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜிஎஸ்டி சீர்திருத்தம் சாமானியர், விவசாயிகள், சிறு குறு தொழிலாளிகள், நடுத்தர வர்க்கத்தினருக்கு பயனளிக்கும் என பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் பதிவில், பரந்த அளவிலான சீர்திருத்தங்கள் நமது குடிமக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் என்றும், குறிப்பாக சிறு வணிகர்கள் மற்றும் வணிகங்களுக்கு வணிகம் செய்வதை எளிதாக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். யுக்ரைனில் நடைபெற்று வரும் போருக்கு அமைதியான முறையில் தீர்வு என்னும் இந்தியாவின் நிலைப்பாட்டை பாராட்டுவதாக ஜெர்மனி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜோகன் வதேபுல் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில், பிரதமர் நரேந்திர மோடி உடனான சந்திப்பு சிறப்பாக அமைந்ததாகவும் பாதுகாப்பு, பொருளாதாரம், வணிகம் குறித்து பேசியதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். டெல்லியில் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு வசித்த அதிகாரப்பூர்வ பங்களா 1100 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. 1400 கோடிக்கு விலை நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் 1100 கோடி ரூபாய்க்கு இறுதி ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மத்திய பிரதேசத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் எலி கடித்து 2 நாட்களில் 2 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் அச்சமடைந்துள்ளனர். டெல்லியில் கனமழை காரணமாக சாலையில் குளம் போல தேங்கிய மழைநீரால் பொதுமக்கள் கடும் சிரமப்பட்டனர். கனமழை வெளுத்து வாங்கியதால் தாழ்வான சாலைகளில் மழைநீர் குளம் போல தேங்கி நின்றது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் சிரமப்பட்ட நிலையில் மோட்டார் இயந்திரம் மூலமாக அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. டெல்லியில் பெய்த கனமழை காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் சில பகுதிகளில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமப்பட்டனர். பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் பெய்த கனமழையால் சாலையில் குளம் போல தேங்கிய மழைநீரில் வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் இறங்கி தள்ளி செல்லும் நிலை ஏற்பட்டது. சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் பொதுமக்கள் கடக்க முடியாமல் நடுவே இருந்த தடுப்பு சுவர் மீது ஏறி செல்லும் நிலை ஏற்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் பாம்பூரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து ராணுவ வீரர்கள் மூலம் பொதுமக்களை பத்திரமாக மீட்டு உடைமைகளை எடுத்துக் கொடுத்து பாதுகாப்பாக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கனமழை காரணமாக தொடர்ந்து மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஹிமாச்சல பிரதேசத்தில் கொட்டி தீர்க்கும் மழை காரணமாக உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 340 தாண்டி உள்ளதாகவும் 3.52 லட்சம் ரூபாய் மதிப்புடைய சொத்துக்கள் சேதமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. ஹிமாச்சல பிரதேசத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் கடையில் இருந்த பெண்ணின் கழுத்தில் இருந்த செயினை 2 இளைஞர்கள் பறித்து சென்ற சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. அதனை வைத்து தப்பி சென்ற இளைஞர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
நாட்டில் வைரஸ் காய்ச்சல் பரவல் தன்மையை குறித்து தீவிரமாக கண்காணித்து வருவதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மாவட்ட மருத்துவ அதிகாரிகளுக்கு சுகாதாரத்துறை சார்பில் அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. மாவட்டங்களில் எந்த இடத்தில் வைரஸ் காய்ச்சல் பரவல் அதிகரித்துள்ளது என்பதை கண்டறிந்து கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் பிரிட்டனில் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அதன்படி வில்சன் பவர் நிறுவனம் 300 கோடி ரூபாய் முதலீடு செய்ய ஒப்பந்தம் செய்திருக்கும் நிலையில் அதன் மூலம் திருப்பூர், நாமக்கல்லில் 543 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என கூறப்படுகிறது. அதேபோல பிரிட்டானியா ஜவுளி ஏற்றுமதி நிறுவனம் 520 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கு ஒப்பந்தம் கையெழுத்தானது. திமுக தொழில் முதலீடுகளை ஈர்த்ததாக பொய்யான செய்தியை பரப்பி வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். மதுரை மேற்கு தொகுதியில் பிரச்சாரம் செய்த அவர் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தியதாகவும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்த தொழிற்சாலைகள் இன்னும் நடைமுறைக்கே வரவில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை எதிர்த்த வழக்கை ரத்து செய்ய மறுத்த உரிமையியல் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து இபிஎஸ் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் இன்று காலை தீர்ப்பு வழங்கப்படுகிறது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பாலாஜி தீர்ப்பு வழங்குகிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவித்திருக்கிறார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக ஓரணியில் இணைய டெல்லியில் உள்ள பாஜக தலைவர்கள் நல்ல முடிவை எடுப்பார்கள் என எதிர்பார்த்ததாகவும், ஆனால் அதற்கு வாய்ப்பில்லாததால் டிசம்பர் மாதத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அறிவிக்கப்படும் என்றார். ஒழுங்கு நடவடிக்கை குழு முன்வைத்த 16 குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அன்புமணி பதிலளிக்க வரும் 10ஆம் தேதி வரை அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். விழுப்புரத்தில் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற பாமக ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் அன்புமணிக்கு முதல் முறையாக அனுப்பப்பட்ட நோட்டீஸுக்கு பதில் வரவில்லை என்று தெரிவித்தார். திமுகவில் உள்ள வன்னியர்களுக்கு பதவி கிடைக்கும், ஆனால் பாமகவில் அன்புமணியும் அவரது குடும்பமும் மட்டும்தான் பதவிக்கு வர முடியும் என பாமக தலைவர் அன்புமணியை அமைச்சர் ஏவவேலு விமர்சித்திருக்கிறார். திருவண்ணாமலையில் பேசிய அவர் அன்புமணி வன்னிய இளைஞர்களிடம் சாதி வெறியை தூண்டுவதாக சாடினார். தேனியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியம் தங்கத்தமிழ் செல்வன் எம்பி உள்ளிட்டோரை நோக்கி திமுக நிர்வாகி ஆபாச வார்த்தைகளால் திட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தனக்கு உரிய அழைப்பு விடுக்கப்படவில்லை என கூறி வசைப்பாடியதால் அங்கிருந்த தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ஐயா வைகுண்டரை அரசு தேர்வு வினாத்தாளில் திட்டமிட்டு இழிவுபடுத்தி அவமதித்துள்ளதற்கு திமுக அரசு பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என சீமான் வலியுறுத்தி இருக்கிறார். இது தொடர்பாக வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் ஐயா வைகுண்டர் குறித்த கேள்வியில் முடிசூடும் பெருமாள் என்பதை த காட் ஆஃப் ஹேர் கட்டிங் வி என்று ஆங்கிலத்தில் மிக தவறாக மொழிபெயர்த்து இழிவுபடுத்தியிருப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக இரவு குளிர்ச்சியான சூழல் நிலவியது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம், இந்திரா காந்தி சிலை, ராஜீவ்காந்தி சிலை, கோரிமேடு, மூலக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னை சென்ட்ரலில் இருந்து இரவு 11:30 மணிக்கு கும்மிடிப்பூண்டி செல்லும் புறநகர் ரயில் சேவை இன்று, நாளை மற்றும் 7ஆம் தேதி முற்றிலுமாக ரத்து செய்யப்படுகிறது. அதேபோல கும்மிடிப்பூண்டியில் இருந்து இரவு 9:30 மணிக்கு சென்னை சென்ட்ரலுக்கு புறப்படும் புறநகர் ரயிலும் அதே 3 நாட்களுக்கு ரத்து செய்யப்படுவதாக தென்னக ரயில்வே தெரிவித்துள்ளது. வரும் 9ஆம் தேதி முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரை வெளிமாவட்ட வாடகை வாகனங்கள் ராமநாதபுரத்திற்குள் நுழைய தடை விதித்து ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் பொது இடங்களில் முன் அனுமதியின்றி 5 பேருக்கு மேல் கூடக்கூடாது எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தலைவர்களின் நினைவு நாள் மற்றும் பிறந்த நாளை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே இரவு நேரத்தில் செம்மண் வெட்டி கடத்தும் கும்பல் நியூஸ் தமிழ் செய்திக்குழுவிடம் கையும் களவுமாக சிக்கியது. இதனையடுத்து தப்பிக்க வேறு வழியில்லாத நிலையில் சிறப்பாக உங்களை கவனிக்கிறோம், எங்களை விட்டுருங்க என செய்திக்குழுவிடம் மண் திருட்டு கும்பல் கெஞ்சிய காட்சிகளும் அரங்கேறி உள்ளது. கள்ளக்குறிச்சி
கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் உரிய ஆவணங்களின்றி பிடிபட்ட வாகன ஓட்டியிடம் போக்குவரத்து காவலர் 200 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து காவலர் ரமேஷ் அந்த வழியாக 2 வீலரில் சென்றவரை பிடித்து விசாரித்த போது முறையான ஆவணம் இல்லாதது தெரிய வந்தது. கடைகள், பல்பொருள் அங்காடிகளில் பட்டாசு விற்பனை செய்ய தற்காலிக உரிமம் வழங்குவதை எதிர்த்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. தீ விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதால் தற்காலிக உரிமம் வழங்குவதை ரத்து செய்ய கோரி வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கடந்த காலங்களில் ஏதேனும் தீ விபத்து நிகழ்ந்துள்ளதா என நீதிபதி கேள்வி எழுப்பினார். அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் திருப்பூர் பின்னலாடை மட்டுமின்றி கோன் அட்டை உள்ளிட்ட சிறு வியாபாரிகளும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் 4000த்திற்கும் மேற்பட்ட கோன் அட்டை தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டிருப்பதால் மத்திய அரசு ஏற்றுமதியாளர்களுக்கு உடனடியாக நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கற்பட்டு மாவட்டம் பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அணியினருக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தாவேக தலைவர் விஜயின் சுற்றுப்பயணத்திற்கான ஏற்பாடுகள், காவல்துறை அனுமதி, இடம் தேர்வு செய்வது உள்ளிட்டவை பற்றி விவாதிக்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே மாவேரிப்பட்டி அரசு பள்ளி பெண் தலைமை ஆசிரியருக்கு மாணவர்கள் காலை பிடித்துவிடும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாணவர்களின் பெற்றோர் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவரை பணியிட மாற்றம் செய்து அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்துள்ள பக்கநாடு பகுதிகளில் விவசாய நிலங்களில் எந்தவித அனுமதியும் இல்லாமல் செம்மண் வெட்டி எடுக்கப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. லாரி மற்றும் டிராக்டர் மூலமாக செம்மண் சட்டவிரோதமாக எடுத்து சென்று விற்பதற்கு அதிகாரிகளுக்கு மாதந்தோறும் 5 முதல் 8 லட்சம் ரூபாய் லஞ்சம் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அடிவாரத்தில் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு வருவதாக சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். போடிநாயக்கன்பட்டி, கெஜக்கோம்பை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பல கோடி ரூபாய் மதிப்புடைய மண் மற்றும் பாறைகள் சட்டவிரோதமாக வெட்டி எடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலைக்குடியை அடுத்த வளமாவூர் கண்மாயில் விதியை மீறி தொடர்ந்து ஆற்று மணல் திருடப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நள்ளிரவு துவங்கி அதிகாலை வரை மணல் திருட்டில் ஈடுபடும் மர்ம நபர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே தனியார் பேருந்தில் மூதாட்டியிடம் இருந்து 6 சவரன் தங்க சங்கிலியை முகக்கவசம் அணிந்து வந்த 3 பெண்கள் பறித்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக CCTV காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தை அடுத்த செம்பாக்குறிச்சி பகுதியில் வீட்டில் சட்டவிரோதமாக ஸ்கேன் இயந்திரம் மூலமாக கருவில் உள்ள குழந்தை ஆனா பெண்ணா என கண்டறிந்து தெரிவித்த போலி மருத்துவர் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் கார் மற்றும் ஸ்கேன் இயந்திரம் உள்ளிட்டவற்றையும் பறிமுதல் செய்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே தடுப்பு கம்பியில் மோதிய கார் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் உட்பட 2 படுகாயமடைந்தனர். கூத்தப்பன்பட்டி இணைப்பு சாலையில் சுப்பையா மற்றும் ஓட்டுநர் ஐயாதுரை காரில் சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்த கார் தடுப்பு கம்பியில் மோதி விபத்துக்குள்ளானது. தூத்துக்குடி மாவட்டம் ஏரலை அடுத்த தளவாய்புரம் பகுதியில் மனைவியை வெட்டி கொலை செய்த வழக்கில் கணவரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படை வீரரான தமிழ்ச்செல்வன் மனைவி உமா மகேஸ்வரி மீது நடத்தையில் சந்தேகப்பட்டு ஏற்பட்ட தகராறில் வெட்டி கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சேலம் அருகே கடிதம் எழுதி வைத்துவிட்டு ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்ய கோரி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மொரசப்பட்டி பகுதியை சேர்ந்த குமார் என்பவருடைய மனைவி காஞ்சனா முத்துவுடன் தகாத உறவில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த குமார் தன்னுடைய சாவுக்கு முத்துவே காரணம் என கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரி மாணவ மாணவிகள் ஓணம் பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். கேரள மாநில பாரம்பரிய ஆடைகள் அணிந்து மாணவிகள் கல்லூரி வளாகத்தில் அத்தப்பூ கோலமிட்டும் உற்சாகமாக நடனமாடியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.
டேங்கர் லாரியை 60 கிலோமீட்டர் வேகத்தில் தான் இயக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட விதிமுறைகளை திரும்ப பெற கோரி தருமபுரி, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பெட்ரோல், டீசல் டேங்கர் லாரி ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் சிவாடியில் உள்ள HPCL நிறுவனம் டேங்கர் லாரிகளுக்கு புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் புதிதாக அமையவிருக்கும் கல்குவாரி தொடர்பாக நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆதரவாளர்கள் மற்றும் எதிர்ப்பாளர்கள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை கூறும்போது சலசலப்பு ஏற்பட்ட நிலையில் அதிகாரிகள் மனுக்களை பெற்றுக்கொண்டு கூட்டத்தை நிறைவு செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்பனை செய்த வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. லாட்டரி விற்பனை மீண்டும் அதிகரித்திருக்கும் நிலையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் கூடுதலாக பேருந்து இயக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அரசு பேருந்தை சிறைப்பிடித்து மாணவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வட மாம்பாக்கம் செல்லும் அரசு நகர பேருந்தில் அளவுக்கு அதிகமான கூட்ட நெரிசல் ஏற்பட்டதால் நீண்ட நேரம் காத்திருந்த மாணவர்கள் திடீர் போராட்டம் நடத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே 12 வயது சிறுமியிடம் ஆபாச செய்கைகளை காட்டி பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஓட்டுநரை கைது செய்த போலீசார் போக்சோ உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். சிறுமி வீட்டின் வெளியே செல்போனை பார்த்துக் கொண்டிருந்த போது டெம்போ டிரைவர் ஆபாச செய்கைகள் காட்டியதாக புகார் அளிக்கப்பட்டது. தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் அரசு அதிகாரிகளின் ஒத்துழைப்போடு இரவு பகலாக கனிம வளங்கள் லாரியாக கொள்ளையடிக்கப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. பாளையம்புதூர், இண்டூர், நத்தகள்ளி, பெண்ணாகரம், பாலக்கோடு மற்றும் அரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அரசு அனுமதி அளித்த அளவை விட அதிக ஆழத்தில் குவாரிகளில் ஜல்லி உள்ளிட்ட கற்களை வெட்டி எடுப்பதாக கூறப்படுகிறது. சேலத்தில் சுடுகாட்டில் பணியாற்றி வந்த 13 தொழிலாளிகள் விமானத்தில் சுற்றுலா சென்று மகிழ்ந்தனர். நடிகர் பெஞ்சமின் ஏற்பாடு செய்த இந்த பயணத்தில் தொழிலாளர்கள் சேலத்தில் இருந்து பெங்களூருவிற்கு விமானத்தில் சென்றனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அரசு பள்ளிக்கு அருகில் கழிவுநீர் கால்வாய்க்காக தோண்டப்பட்ட பள்ளம் சரிவர மூடாமல் உள்ளதாக புகார் எழுந்திருக்கிறது. வடிகால் கால்வாய்க்காக தோண்டப்பட்ட ராட்சத பள்ளம் மூடாமல் இருப்பதால் அந்த வழியாக செல்லும் மாணவிகள் ஒருவித அச்சத்துடன் நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. சென்னை துறைப்பாக்கத்தில் உள்ள தன்ராஜ் பைட் ஜெயின் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 50வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் 401 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே காஜாபட்டன் கடையில் இருந்த 8 கிலோ எடையுடைய தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அசோக் நகர் பகுதியில் ஜாகிர் ஹுசேன் என்பவருக்கு சொந்தமான ஆயத்த ஆடைக்கான மொத்த விற்பனை கடையில் ஆய்வு செய்த அதிகாரிகள் அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். சென்னை எண்ணூரில் உயிரிழந்த பெண்ணின் உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இறந்த பூங்கொடியின் ஆட்டை அதே பகுதியை சேர்ந்த திமுக நிர்வாகி சுரேஷ் திருடியதாக கூறி அதனை கேட்க சென்ற பெண்ணை நண்பர்களுடன் சேர்ந்து தாக்கி கொலை செய்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டினர். கரூர் அருகே ஆட்டோ மீது எதிரே வந்த கார் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் 4 பெண்கள் படுகாயமடைந்தனர். கம்மநல்லூர் பகுதியைச் சேர்ந்த மனோகரன் என்பவர் தனது மனைவி உள்ளிட்ட 5 பேருடன் ஆட்டோவில் உறவினரது துக்க நிகழ்வுக்கு சென்று திரும்பிய போது திருச்சியில் இருந்து கோவை நோக்கி எதிரே வந்த கார் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் மனோகரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ராமநாதபுரத்தில் தனியார் உணவகத்தின் கதவை உடைத்து பணத்தை திருடி சென்ற மர்ம நபரின் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. சிகில்ராஜ வீதி பகுதியில் ரஃபிக் என்பவர் நடத்தி வரும் உணவகத்தில் இரவு நேரத்தில் கதவை உடைத்து உள்ளே புகுந்த அந்த நபர் கல்லாப்பெட்டியில் இருந்த 35,000 ரூபாய் பணத்தை திருடி சென்றிருக்கிறார். அரியலூர் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் உள்ள பொதுப்பாதையை காவல்துறைக்கு பட்டா மாற்றம் செய்ததாக கூறி போராட்டம் நடைபெற்ற நிலையில் பேச்சுவார்த்தைக்கு சென்ற CPM மாநில செயலாளர் சண்முகம் மற்றும் வருவாய் கோட்டாட்சியரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இடம் காவல்துறையினருக்கு சொந்தமானது என கோட்டாட்சியர் கூறிய நிலையில் வரைபடத்தை வைத்து சண்முகம் கேள்வி எழுப்பினார்.
ராசிபுரம் மாவட்டம் விச்சந்தாங்கல் நெல் கொள்முதல் நிலையத்தில் திமுகவினர் மாமூல் கேட்பதாக கூறி நெல் மூட்டைகளுடன் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. கொள்முதல் நிலையம் தங்களது கட்டுப்பாட்டில் இருக்கும் என திமுகவினர் கூறியதால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் சாலை மறியல் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வெடி விபத்து நடந்த இடத்திற்கு வந்த ஆம்புலன்ஸை திருட முயன்ற நபரை கையும் களவுமாக பிடித்த பொதுமக்கள் போலீசில் ஒப்படைத்தனர். கீழத்தாயில்பட்டியில் பட்டாசு ஆலை வெடி விபத்து ஏற்பட்ட இடத்திற்கு ஆம்புலன்ஸ்கள் வந்த நிலையில் போதையில் சுற்றித் திரிந்த மாரிமுத்து அதனை ஓட்டி செல்ல முற்பட்டுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் அருகே பட்டா மாறுதலுக்கு 15,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய VAO கைது செய்யப்பட்டார். வெடால் கிராமத்தை சேர்ந்த தமிழரசன் தனக்கு சொந்தமான இடத்தை பட்டா மாறுதல் செய்வதற்காக VAO ராமனை அணுகியுள்ளார். அப்போது VAO ராமன் 15,000 ரூபாய் லஞ்சம் கேட்ட நிலையில் தமிழரசன் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே லிப்ட் கொடுப்பது போல நடித்து மூதாட்டியின் கண்களில் மிளகாய் பொடி தூவி 50,000 ரூபாய் மற்றும் செல்போனை பறித்து சென்ற இளம்பெண்ணை போலீசார் தேடி வருகின்றனர். ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற உடுப்பம் பகுதியை சேர்ந்த வசந்தகுமாரி நடந்து சென்றபோது 2 வீலரில் வந்த இளம்பெண் லிப்ட் கொடுத்திருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கஞ்சா வழக்கில் தொடர்புடைய 3 பேர் மீது குண்டர் தடுப்பு காவல் சட்டம் பாய்ந்தது. சங்கிலிப்பாண்டி, நாகராஜ், மகாராஜா ஆகியோர் கஞ்சா கடத்தியதாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் எஸ்பியின் பரிந்துரையை ஏற்று மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் குண்டாஸில் சிறையில் அடைக்கும்படி உத்தரவிட்டார். சீனாவில் நடைபெற்ற பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். இதில் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உள்ளிட்டோர் பங்கேற்ற நிகழ்வில் சீனாவின் ராணுவத்தின் பலத்தை குறிக்கும் வகையில் அணிவகுப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்தியா மீது அமெரிக்கா வரி விதித்திருக்கும் சூழ்நிலையில் சர்வதேச அரசியல் அல்லது பாதுகாப்பு மீது ஆதிக்கம் செலுத்த முயற்சிக்கும் நாடுகளுக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இதுகுறித்து பேசிய அவர், தற்போது காலனித்துவ சகாப்தம் முடிந்துவிட்டது என்றும் தங்கள் கூட்டாளிகளோடு சேர்ந்து கொண்டு இனி யாரும் ஆதிக்க தொனியில் பேச முடியாது என்றும் கூறினார். ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவு காரணமாக வீடுகளை இழந்த மக்கள் எங்கே செல்வது என்று தெரியாமல் தவித்து வருகின்றனர். நிலச்சரிவு காரணமாக 1,400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் 3,000த்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா அதிக வரி விதிப்பதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் காட்டமாக பேசியுள்ளார். 50% வரி விதித்ததும் அமெரிக்க பொருட்களுக்கான வரியை முற்றிலும் நீக்க இந்தியா முன்வந்ததாக ட்ரம்ப் மீண்டும் பேசியுள்ளார். பலவீனமானவர்களை வேட்டையாடும் வலிமையானவர்களின் காட்டாட்சிக்கு உலகம் ஒருபோதும் திரும்பிவிடக்கூடாது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீது சீன அதிபர் ஜி ஜின்பிங் மறைமுகமாக சாடியுள்ளார். பல்வேறு நாடுகளின் மீது ட்ரம்ப் வரி விதிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் நிலையில் ஜி ஜின்பிங் விமர்சித்துள்ளார். ப்ரோ கபடி லீக் தொடரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் பெங்கால் வாரியர்ஸ் அணியை வீழ்த்தி புனேரி பல்தான் அணி வெற்றி பெற்றது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற போட்டியில் தொடக்க முதலே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய புனேரி பல்தான் அணி 45க்கு 36 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது. கபடி லீக் தொடரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் ஹரியானா ஸ்டீலர்ஸ் மற்றும் மும்பா அணிகள் மோதிய ஆட்டம் டிராவில் முடிந்தது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற போட்டியில் இரு அணிகளும் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்திய நிலையில் 36க்கு 36 என்ற புள்ளி கணக்கில் டிரா ஆனது. ஐபிஎல் தொடரில் இருந்து ஓய்வு பெற்ற அஸ்வினை ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் பிக் பேஷ் லீக் தொடரில் அவரை விளையாட வைக்க ஆஸ்திரேலிய கிரிக்கெட் நிர்வாகம் ஆர்வம் காட்டி வருகிறது. பிக் பேஷ் தொடரில் அஸ்வின் பங்கு பெறுவதன் மூலம் எதிர்காலத்தில் பல்வேறு இந்திய வீரர்கள் தொடரில் இணைவதற்கான வாய்ப்பு உள்ளதாக ஆஸ்திரேலிய கிரிக்கெட் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான T20 தொடரின் முதல் போட்டியில் இலங்கை அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தி இருக்கிறது. முதலில் பேட்டிங் செய்த ஜிம்பாப்வே அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 175 ரன்களை எடுத்தது. தொடர்ந்து விளையாடிய இலங்கை அணி 19.1 ஓவர்களில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 177 ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது.
மனைவிக்கு அதிக சொத்துகளும் வருமானமும் இருக்கும் பட்சத்தில் ஜீவனாம்சம் வழங்க தேவையில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த டாக்டர் தம்பதி விவாகரத்து வழக்கில் மனைவி மகனுக்கு ஜீவனாம்சம் வழங்குமாறு கணவருக்கு குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனை எதிர்த்து டாக்டர் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். சூர்யா நடிக்கவிருக்கும் 47வது திரைப்படத்தில் நஸ்ரியா நசீம் நடிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மலையாள இயக்குனர் ஜித்து மாதவன் இயக்கத்தில் உருவாக இருக்கும் இந்த திரைப்படத்தில் சூர்யா போலீஸ் அதிகாரியாக நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. பருத்திவீரன் திரைப்பட நடிகர் சரவணன் இரண்டாவது மனைவியுடன் சேர்ந்து கொலை மிரட்டல் விடுப்பதாக அவரது முதல் மனைவி சூரியஸ்ரீ ஆவடி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். சூரியஸ்ரீ ஸ்ரீதேவி என 2 பேரை திருமணம் செய்த நடிகர் சரவணன் மௌலிவாக்கத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தனித்தனியாக வசித்து வந்தார். சமீப காலமாக இரண்டாவது மனைவி ஸ்ரீதேவியுடன் வசித்து வருவதாக தெரிகிறது. நடிகை கீர்த்தி சுரேஷ் மிஸ்கின் இணைந்து நடிக்கும் புதிய திரைப்படத்தின் பூஜையின் புகைப்படங்களை படக்குழு வெளியிட்டுள்ளது. அறிமுக இயக்குனர் பிரவீன் எஸ் விஜய் இயக்கத்தில் உருவாகும் புதிய திரைப்படத்தில் கீர்த்தி சுரேஷ் முதன்மை பாத்திரத்தில் நடிக்க அவருடன் எதிர் வழக்கறிஞராக மிஸ்கின் இணைந்து நடிக்க உள்ளார். இயக்குனர் ராஜமௌலி மற்றும் நடிகர் மகேஷ் பாபு கூட்டணியில் 1200 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் புதிய திரைப்படம் உருவாக்கி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. RRR படத்தின் பிரம்மாண்டமான வெற்றிக்கு பிறகு ராஜமௌலி காசியின் வரலாற்றை பேசும் தொன்மை கதையை மையமாக கொண்டு தென்னாப்பிரிக்காவில் படப்பிடிப்பு நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் வெளிநாட்டு பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து ருத்ரபாராயண பாடலை பாடி வழிபாடு நடத்தினர். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் நாடுகளைச் சேர்ந்த 110 பக்தர்கள் அண்ணாமலையார் கோவிலுக்கு வருகை புரிந்து சம்பந்த விநாயகர் சந்நிதி, அண்ணாமலையார் சந்நிதி மற்றும் உண்ணாமுலை அம்மன் சந்நிதி உள்ளிட்ட பல்வேறு பிரகாரங்களில் வழிபட்டனர். விவசாயம் செழிக்க வேண்டி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் 3வது பிரகாரத்தில் 2007 பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த பெண்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே சின்ன மாரியம்மன் ஆலய முளைப்பாரி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டி நடத்தப்பட்ட விழாவில் திரளான பெண்கள் விரதமிருந்து வளர்த்த முளைப்பாரியை ஊர்வலமாக சுமந்து சென்று வைகை ஆற்றில் கரைத்து அம்மனுக்கு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மருதேரியில் உள்ள பட்டாளம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி அகரம் தாய் கிராமத்து மக்கள் மேளதாளங்கள் முழங்க சீர்வரிசை எடுத்து ஊர்வலமாக சென்று சாமி தரிசனம் செய்தனர். பழமை வாய்ந்த பட்டாளம்மன் கோயில் புதுப்பிக்கும் பணி கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் பணிகள் நிறைவு பெற்று கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த கொணலவாடி பகுதியில் உள்ள ஐயனார் கரும்பியம்மன் கோயில் தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ஆதி முத்துமாரியம்மன் ஆலய முளைப்பாரி திருவிழாவில் ஏராளமான ஆண்கள், பெண்கள் கும்மியடித்தும் ஒயிலாட்டம் ஆடியும் வழிபாட்டில் ஈடுபட்டனர். மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டி முளைப்பாரி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே கரிவனம் வந்தநல்லூர் பால்வனநாதர் கோயில் திருவிழாவில் ஆவணி தபசு காட்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. தெற்கிறது வீதியில் உள்ள தபசு பந்தலில் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளிய சுவாமி முகலிங்கநாதராக ஒப்பனை அம்பாளுக்கு காட்சியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கவாசாகி நிறுவனம் 2026 நிஞ்சா ZX-R6 என்ற புதிய ரக மோட்டார் சைக்கிளை இந்திய சந்தையில் அறிமுகம் செய்துள்ளது. இதன் ஷோரூம் விலை 11,69,000 என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் புதிய லைம் கிரீன் நிறத்துடன் புதிய கிராபிக்ஸ் இந்த பைக்கில் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறது.